அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, அசையா என் நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே, அசையா என் நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. புயல் அடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. ஹலோ, நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னையே படித்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே, முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த 999வது இணையதள நேரலை ஜெப குழுவிலே, இந்த நேரலை ஜெப ஐக்கியத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் முன்குறித்தபடி யாருக்கெல்லாம் ஜெப பாரம் அதிகமா இருக்கிறதோ அவங்க எல்லாம் சேர்ந்திருக்கிறோம். இன்னும் நிறைய பேருக்கு சேரணும்னு ஆசை இருந்தா கூட ஏதோ ஒரு தடை இருந்தாலும் கர்த்தர் அதை எல்லாம் நீக்கி எல்லாரையும் சீக்கிரமாக இணைய செய்யும்படி நாம் கர்த்தரை வேண்டிக் கொள்வோம். இந்த நாளிலும் கூட ஆரம்ப ஜெபம் ஜபிப்பதற்காக நமது அன்பு சகோதரி எழில் ஸ்டான்லி அவர்களை வரவேற்கிறேன். அதே போல இந்த நாளிலே தேவனுடைய செய்தி வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி இணைந்துள்ள அன்பு சகோதரி ஹேமா அருள்ராஜ் அவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். அதே போல இதை இணைப்பிலே இணைந்துள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களையும் கூட நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறேன். இந்த ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு ஜெப குறிப்பை எடுத்து நாம் இந்த தேவனுடைய சமூகத்துல வைக்க போகிறோம். பெரிய அற்புதங்களை காண போகிறோம்.
இந்த நாளிலும் கூட ஆரம்ப ஜெபத்தை செய்யும்படி அன்பு சகோதரி எழில் ஸ்டான்லி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. எங்களை நேசிக்கிற அருமையான தகப்பனே, இந்த மாலை நேரத்தில் நாங்கள் இப்படியாக ஒரு சிறு கூட்டமாக இங்கு கூடி வர நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக உமக்கு கொடான கோடி சோத்திரம் ஐயா. எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று கூறியிருக்கிறீரே சுவாமி. எங்கள் மத்தியில இப்பொழுது மாறும். நாங்கள் செய்ய இருக்கிற இந்த ஜெபத்தை நீர் எங்களுக்கு கேட்டு எங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் பதில் தரப்போவதற்காக கூட நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் சுவாமி. நீர் தாமே இந்த ஜெப கூடுகையை தொடர்ந்து 999 நாளாக நடத்தி கொண்டிருக்கிற டேனியல் அண்ணாச்சியும் அண்ணியும் கூட நாங்கள் இந்த நேரத்துல நினைக்கிறோம் சுவாமி. அவங்களுடைய இந்த ஊழியத்தை நீங்க ஆசீர்வதித்து அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்க நீங்க கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த ஊழியம் பலருக்கு பயன்படவும் பலர் இந்த ஊழியங்கள்ல ஜாயின் பண்ணவும் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அதே போல நடத்திட்டு கொண்டு இருக்கிற அந்த சகோதரி சகாய் மேரி சிஸ்டருக்காக கூட நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். செய்தி கொடுக்க போகிற மகளுக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் சுவாமி. அதிக வாஞ்சையோட நீர் தம்பி சுவாமி அவங்க வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு வந்திருக்கிறவங்க நாளின் முதல் ஆரம்பத்தை உண்மை கொண்டு தொடங்க நீங்க அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாஞ்சைக்காக நாங்கள் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட அவள் தரப்போகிற லதா மூலமாக நீங்க கொடுக்கிற அந்த வார்த்தைகள் எங்கள் எல்லோருக்கும் சத்தியம் எங்களோட பேசவும் எங்களை ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாக அமையவும் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இதாமே சுவாமி. இந்த நாள் முழுவதும் இந்த நேரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நேரம் ஆசீர்வாதமாக அமைய கிருபை செய்யும். ஒரு இணையதள தடையோ எந்த பவர் ஷார்டேஜோ எதுவுமே இல்லாம எல்லாரும் ஒரு தங்கு தடையின்றி இந்த கூட்டத்துல நாங்க பங்கு பெற நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நீங்க அப்படி செய்ய போவதற்காக கூட நன்றியோடு துதிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்தி எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபித்து ஜெயமளிக்கிறோம் சுவாமி. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தர் சகோதரிய ஜெபத்தை கேட்டு இந்த நாளிலே நாம் ஜெபிக்கிற காரியங்களுக்காக தியானிக்கிற காரியங்களுக்காக கர்த்தர் இறங்கி நமக்கு ஒரு பெரிய சாட்சியின் நாளாக இந்த நாளை எழுப்புவிப்பாராக. ஜெபித்த அன்பு சகோதரிக்கு நன்றி. இப்பொழுதும் கூட நம்ம முக்கியமான பகுதிக்குள்ள போக போறோம். ஜெபம் நாடுகளுக்காக, மாநிலங்களுக்காக, மக்களுக்காக இந்த நாட்களிலே நம்ம கூடி ஜெபிக்க போகிறோம். கூட மிக முக்கியமான பகுதிக்கு என்னுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக வேத பாடம் சகோதரி மாலதி முத்துராஜ் பாடல்.
வேத பாடம் வாசிக்க வேண்டிய இன்னைக்கு வாசிக்கும்படியாக குறிப்பிட்டுள்ள வேத பாடம் செய்திக்கு ஆதாரமாக நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 7 15 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கிஷோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றார். அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபொராள் எழும்பி பாராக்கோட கூட கேதேசுக்கு போனாள். அப்பொழுது பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் 10,000 பேரோட போனான். தெபொராளும் அவனோட கூட போனாள். கேனியனான ஏபேர் என்பவன் மோசையின் மாமனாகிய ஓபாவின் புத்திரராய் இருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயிரம் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். அபினோகாமின் குமாரன் பாராக் தாபோர் மலையில் ஏறி போனான் என்று சிசேராவுக்கு அறிவிக்கப்பட்ட போது சிசேரா 900 இருப்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் புற ஜாதிகளின் பட்டணமாகிய ஆரோசேத்தில் இருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். அப்பொழுது தெபொராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நேரம் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். அப்பொழுது பாராக்கும் அவள் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டையை கருக்கினால் கலங்கடித்தார். சிசேரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசிக்க முடிஞ்சாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அன்பு சகோதரி வாசித்திருக்கிறார்கள். மிக நன்றி சிஸ்டர் மாலதி மித்ரா. இப்பொழுதும் கூட நம்முடைய மத்தியிலே தேவனுடைய சகிதியை பகிர்ந்து கொள்ளும்படியாக சகோதரி ஹேமா அருள்ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதிகாலை பொழுது அவங்க இருக்கிற இடத்துல ஆனாலும் கூட சகோதரி இணைந்திருக்கிறார்கள். ஆண்டவர் மீது கொண்ட மிகுந்த அன்பினால அன்பு சகோதரியை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல, அருமையான கர்த்தர் பயன்படுத்தும் ஒரு ஊழியக்கார பாத்திரம். சகோதரியுடைய ஊழியங்கள் மேலும் வளர வாழ்த்துகிறோம். எங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை பள்ளத்தாக்கு 6 கீசோன் பள்ளத்தாக்கு என்பது தீர்க்கதரிசிகளின் தேவன் என்பதை வெளிப்படுத்தின ஒரு பள்ளத்தாக்கு என்கிற தலைப்பிலே நம்மோடு கூட தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் முன்பாக அவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியான ஒரு கிருபையை கொடுத்ததற்காக என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த சாயங்கால நேரத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. என் தகப்பன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். உம்முடைய நாமம் உயர்த்தப்படும்படியாக இந்த நாளில் உம்முடைய கிருபையை விளங்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். தருணத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வார்த்தை கிரியை செய்யட்டும். உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் மெய்யாகவே உயர்த்துங்களை கட்டளையிடுவீர், உயர்த்துவீர் என்பதை அறிந்து கொள்ள என் தேவன் கிருபை தருவதற்காய் நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் இந்த மாதத்துல நாம் தியானித்து வருகிற அந்த வார்த்தைகளின்படி பள்ளத்தாக்குகளை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளுக்கான சிந்தனை கீசோன் பள்ளத்தாக்கு தீர்க்க தரிசிகளின் தேவன்.
இந்த கீசோன் பள்ளத்தாக்கை பற்றி நம்ம அதிகமா நிறைய கேள்விப்பட்டது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒன்லி இந்த ஒரு 4 இடத்துலதான் வேதாகமத்துல இந்த பள்ளத்தாக்கை பற்றி நம்ம வாசிக்கிறோம். முதலாவது நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், அடுத்து 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், சங்கீதம் 83. இந்த 4 பகுதியில மட்டும்தான் இந்த கீசோன் பள்ளத்தாக்கை பற்றி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா இந்த பள்ளத்தாக்குக்கு ஒரு மகிமை கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, இந்த பள்ளத்தாக்கு சத்துரு கொண்டு வருகிற எல்லா சவால்களையும் முறியடிக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசன வல்லமையை வெளிப்படுத்தும் பள்ளத்தாக்கு என்று அதுக்கு ஒரு மகிமையை நம்ம இந்த வேதத்தின் இந்த வசனங்களின் மூலமாக நம்ம வாசித்து தெரிந்து கொள்ள முடிகிறது. நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் உண்டு. நம்ம நிறைய பள்ளத்தாக்குகளை என்ன செய்யறோம், பார்த்திருக்கிறோம். வேதாகமத்துல கூட மரண இருளின் பள்ளத்தாக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கு, கண்ணீரின் பள்ளத்தாக்கு, உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு, உப்பு பள்ளத்தாக்கு, நம்ம தியானித்தபடி பெரேக்கா பள்ளத்தாக்கு, ஆகோர் பள்ளத்தாக்கு, எஸ்கோல் பள்ளத்தாக்கு, லிபனோன் பள்ளத்தாக்கு, கெதரோன் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பள்ளத்தாக்குகளை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற இந்த கீசோன் பள்ளத்தாக்கு, இந்த எப்பவுமே பள்ளத்தாக்கு மலைகளுக்கு இடையில உள்ள அந்த சமவெளியாகும். கீசோன் நதி இஸ்ரவேலின் பூர்வ நதியாக குறிக்கப்படுகிறது. இது கில்போவா என்கிற மலையில் தொடங்கி அது கீழே இறங்கி சுமார் 70 கிலோமீட்டர் லென்த்துக்கு உருவாகின பள்ளத்தாக்கு தான் என்ன பள்ளத்தாக்கு, கீசோன் பள்ளத்தாக்கு. இங்கு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிகள் வேதாகமத்துல நடந்திருக்கு. ஒண்ணு, சிசேரா அவன் ஒரு கானானிய ராஜாவுடைய சேனாதிபதி. அவன் என்ன செய்யறான்னா, அவனுடைய படைகள், அந்த படைகள் 900 இருப்பு ரதங்கள் அவனுக்கு இருந்தது என்று வேதம் குறிப்பிட்டு இருக்கிற அத்தனை இருப்பு ரதங்களும் ஒன்று செயலில்லாதபடிக்கு கடந்து போகும்படியாக அந்த பள்ளத்தாக்குல மாண்டு போக அழிக்கப்படும்படியாக தேவன் செய்கிறார். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு நம்ம ஏற்கனவே கடந்த மாதத்துல நம்ம தியானித்தோம். அந்த எலியா தீர்க்கதரிசி 450 பாகால் தீர்க்கதரிசிகளை அந்த கீசோன் பள்ளத்தாக்குலதான் என்ன செய்தார், கொன்று போட்டார் என்று நம்ம தியானித்தோம். இப்பொழுது இன்றைய நாளின் நம்முடைய தியானத்திற்கு ஏற்ப நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்துல தீர்க்கதரிசியான தெபோரால் பாராக்க பார்த்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சிசேராவின் 900 இருப்பு ரதங்களையும் அவன் சேனையையும் இந்த கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்தில் வர இழுத்து, எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது, வர இழுத்து கொண்டு வந்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று தீர்க்க தரிசனமாக அவர்கள் கூறுவதை நம்ம பார்க்க முடிகிறது. சிசேரா அவன் ஒரு பெரிய பலசாலி தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. 999ஆம் நாள்ல 900 இருப்பு ரதங்கள் கொண்ட ஒரு மனிதனுடைய அழிவை நம்ம பார்க்கிறோம். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை எளிதா மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வாஞ்சியோடு கூட தான் என்ன செய்யறான், அந்த பள்ளத்தாக்குக்கு அவன் கடந்து வருகிறான். அவன் தன்னிடத்தில் உள்ள அந்த 900 இருப்பு ரதங்களை நம்பிதான் வந்தான். ஆனா என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்ப்போமானால், இஸ்ரவேலரை எளிதாய் முறியடிக்கலாங்கிற நம்பிக்கையோடு வந்த சிசேராவுக்கு எதிராக அந்த பள்ளத்தாக்குல ஒரு பெரிய மழையை ஆண்டவர் வர்ஷிக்க பண்ணுகிறார். அந்த பெரும் மழை என்ன பண்ணுகிறது என்று பார்ப்போமானால், சேரையும் சகதியும் அந்த பள்ளத்தாக்கில உருவாக்கி சிசேராவுடைய இருப்பு ரதங்கள் நகர முடியாதபடிக்கு என்ன செய்து அத்தனையும் அந்த சேற்றில் சிக்கி கொண்டு அழிக்கப்படுகிறது. இது ஒரு நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்று நம்ம பார்ப்போமானால், சில நேரங்கள்ல நம்மை பயமுறுத்துகிற அநேக காரியங்கள் எழும்பலாம். அந்த சத்துரு தன்னுடைய பலத்தை காட்டி, இன்னைக்கு இப்படி செஞ்சிருவேன், அப்படி செஞ்சிருவேன், டாக்டருடைய ரிப்போர்ட் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரியம் நம்மை கூட பயமுறுத்துகிற காரியமாய் காணப்படலாம். ஆனா தேவன் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். தீர்க்கதரிசிகளின்
தேவன், நான் சத்ருவுக்கு எதிராக எழும்பி அவனுடைய கரங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வேன், சிசெராவின் ரதங்களை அழித்து போட்டதுபடி சத்ருவின் கரங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அழித்து போடுவேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அடுத்து இந்த சிசெராவையும் அவனுடைய ரதங்களையும் சேனைகளையும் உன்னிடத்திற்கு இழுத்து வந்து உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று வாசிக்கிறோம். அப்படி வாசிப்பது போல சாத்தான் கொண்டு வருகிற எல்லா தந்திரங்கள், அவனுடைய திட்டங்கள், நம்மை பயமுறுத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஒன்றும் இல்லாமல் போக செய்து நமக்கு வெற்றியை தருவார். ஏனென்றால் யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நம்ம இப்படியாய் வாசிக்கிறோம், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர். நம்முடைய வேலையோ நாம் சும்மா இருக்க வேண்டியது. ஏனென்றால் யுத்தம் நம்முடையது அல்ல, அது யாருடையது? கர்த்தருடையது. ஆகவே கர்த்தர் யுத்தம் செய்யும் போது, அவர் சேனைகளின் தேவன், அவர் யுத்தம் செய்யும் போது நமக்கு நிச்சயமாகவே என்ன உண்டு? வெற்றி உண்டு. அடுத்தபடியாக நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம். தெபோரால் ஒரு பாட்டு பாடுகிறார்கள். அவங்க பாடும்போது என்ன சொல்றாங்கன்னா, கீசோன் நதியே பூர்வ நதியாகிய, அது இஸ்ரவேலுடைய பூர்வ நதி அல்லவா, அந்த கீசோன் நதியே, பூர்வ நதியாகிய கீசோன் நதியே அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. அப்போ எதிரிகள் எல்லாரையும், சிசெராவையும் அவனுடைய ரதங்கள் எல்லாவற்றையும் 900 வீரர்களையும் என்ன செய்து கொண்டு போயிற்று? இருப்பு ரதங்களையும் அந்த வெள்ளம் அடித்து கொண்டு போயிற்று. இன்றைக்கு இஸ்ரவேலரை 20 ஆண்டுகளாக அந்த நாள்ல ஆளுகை செய்த கானானிய ராஜா யாபீனின் படைகள், அவனுடைய அடிமைத்தனம், அவனுடைய ஒடுக்குதல் எல்லாம் ஒரே நாள்ல அடித்து செல்லப்பட்டது. எதுல? கீசோன் ஆற்று வெள்ளத்துல. அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் வேதனைப்படுத்துகிற வியாதி, கடன் பிரச்சனைகள், தோல்வி, பயம், வறுமை, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்மளை வேதனைப்படுத்துகிறதோ அத்தனை வேதனைப்படுத்துகிற அடிமைத்தனமாகிய ஸ்தாபங்களில் இருந்து தேவன் ஒரே நாள்ல, ஒரு நிமிஷத்துல அவர் அதை மாற்றி போட்டு நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு இன்னொரு காரியத்தையும் இந்த வார்த்தை வசனத்துங்களை வாசிக்கும் போது நம்ம தெரிந்து கொள்கிறோம். கர்த்தர் தீர்க்கதரிசி மூலம் பாராக்கிடத்துல சொல்றாங்க, சிசெராவை கீசோன் பள்ளத்தாக்கிற்கு நான் வரவழைப்பேன். அப்படி சொன்ன உடனே இந்த பாராக் என்ன செய்யறாரு? பயப்படுறாரு. ஆனா தெபோரால் தீர்க்கதரிசிட்ட நீங்களும் கூட வரணும் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த தீர்க்கதரிசி தன்னோடு கூட வரேன் என்று சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு? அவருக்குள்ள ஒரு விசுவாசத்தை வரவழைத்துக் கொள்கிறார். இன்றைக்கும் கூட எத்தனையோ வேத வார்த்தைகள் நமக்கு அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனமாய் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் அவர் மகத்துவமாய் எழுதி கொடுத்த வார்த்தைகளை நாமும் என்ன செய்யணும்? உறுதியாய் பற்றி கொள்ளணும். இந்த சிசெரா என்ன செய்யறாருன்னா, அந்த பள்ளத்தாக்குக்கு, அவர் பள்ளத்தாக்குல இருக்கிறாரு, படைகளோடு இருக்கிறாரு. உடனே பாராக் என்ன பண்றாரு? அவர் சும்மா போகல, 10,000 பேரை, இவர் 900 இருப்பு ரதங்களை தான் வச்சிட்டு இருக்காரு. நான் 10,000 பேரை என்ன செய்வேன்? கூட்டிட்டு, பள்ளத்தாக்குல எப்பவுமே ஆபத்து இருக்கும், நம்ம எல்லாருமே அந்த வார்த்தையை சொன்னாங்க. ஆனா நம்பிக்கையின் பள்ளத்தாக்குகள்லாம் காணப்படுது. அந்த பள்ளத்தாக்குக்கு அவர் என்ன செய்யறாரு? 10,000 போர் வீரர்களோடு கூட அவர் என்ன செய்யறாரு? அங்க கடந்து செல்கிறார். அப்படி கடந்து செல்லும் போது எப்படி சொன்னார்னா, அவர் பள்ளத்தாக்குல உள்ள ஆபத்தை கண்டு கடந்து செல்லல, விசுவாசத்தோடு எனக்கு கண்டிப்பா ஆண்டவர் எப்படியோ ஒரு வகையில வெற்றியை தரப்போகிறார் அப்படிங்கிற நிச்சயத்தோடு கூட அவர் என்ன செய்யறாரு?
இறங்கி வர்றாரு. மலையிலிருந்து கீழே இறங்கி வர்றாரு. வரும்போது கர்த்தர் மழையை பெய்ய பண்ணி சிசராவின் படையை முறித்து போடுகிறார். அவர் முறித்து போட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறார். அது போல நாமும் கூட சூழ்நிலைகளை பாராதபடிக்கு நமக்கு எதிராய் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் அவருடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்லும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து நம்மை உயர்த்த போதுமானவராய் காணப்படுகிறார். ஏசாயா 59 அதிகாரம் 19 இப்படியாய் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்றால், வெள்ளம் போல சத்துரு எழும்பி வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடி பிடிப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எல்லா எதிரிகளையும் அடித்து போட்டு எல்லா எதிரிகளையும் ஒழித்து போட்டு அவர் வெற்றி கொடி பிடிக்க செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். ஆகவே இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ளாக கடந்து செல்ல நாம் செய்யும்படியாக குறிக்கப்பட்ட வேத தியானங்களை நாம் அறிவோமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எசேக்கியேல் 3 அதிகாரம் 22, 23 வசனங்கள்ல இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு போ, புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். அப்படியே அவன் புறப்பட்டு போனான். அங்கே கர்த்தருடைய கரம் அவர் மேல் அமர்ந்தது. கர்த்தருடைய வல்லமை விளங்கினது. அப்போ நல்ல கவனிங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொல்கிறார், தீர்க்கதரிசிகளின் தேவன் சொல்கிறார், நீ எழுந்து பள்ளத்தாக்கின் அனுபவங்களுக்கூடாகவே கடந்து செல், அங்க நான் என்ன செய்வேன், உன்னோடு கூட பேசுவேன். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு என்னுடைய கரம் உன்னோடு கூட இருக்கும் என்று சொல்லுகிறார். இன்று கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நிறைய உயர்வுகள் உண்டு, நிறைய தாழ்வுகள் உண்டு. ஆனால் தேவன் நம்மை நடத்தி செல்லுகிற, அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்கிற அந்த வழிக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவன். அவர் வார்த்தைகளின் மூலமாய் நம்மை பலப்படுத்துகிற தேவன். அவருடைய கரம் நம்மேல் நிச்சயமாக அமரும். அது மாத்திரமல்ல, அவருடைய மகிமை நம்மேல் உதிக்கும். அப்படி நம்மேல் அவருடைய மகிமை உதிக்கும் போது ஏசாயா 60 அதிகாரத்துல நம்ம 2 வசனத்துல வாசிக்கிறோம், இப்ப வருகிற நாட்கள் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் என்று வேதாகமத்துல வாசிக்கிறோம். இருள் பூமியை மூடினாலும் காரிருள் ஜனங்களாகிய நம்மை மூடினாலும் கூட கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதிக்கும் என்று சொல்லி அவர் கொடுத்த அந்த வார்த்தையின்படி அந்த வாக்குத்தத்தத்தை நாம் நம்பும் போது நிச்சயமாகவே கர்த்தர் அவருடைய மகிமையை நம்மேல் உதிக்க பண்ணுவார். மாத்திரமல்ல, அவர் நம்மோடு கூட பேசி அவருடைய கரம் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் வழி நடத்தி செல்லும். ஆபகு 3 அதிகாரம் 17 வசனத்துல இருந்து 19 வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போமானால் அங்க தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எல்லாமே இல்லை இல்லை இல்லை, அத்தி மரத்துல பலன் இல்லை, திராட்சை செடியில பலன் இல்லை, ஒலிவ மரத்துல ஒன்றும் இல்லை, வயல்கள் விளையல, ஆட்டு மந்தையில பலன் இல்ல, மாட்டு தொழுவம் எப்படி இருக்கு, எம்டியா இருக்கு, எதுவுமே இல்ல, எல்லாமே இல்ல இல்ல இல்லங்கிற ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் கூட தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, ஒன்றுமில்லாத இந்த சூழ்நிலையில என் தேவன் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தலத்தில் என்னை நடத்துவார் என்று சொல்லி ஒரு விசுவாச வார்த்தையை சொல்லுகிறார். அவர் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் தன்னை நடத்தும் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டதின் நிமித்தமாக அவர் என்ன சொல்ல முடிந்தது, என் தேவன் என்னை நடத்துவார் என்ற ஒரு விசுவாச அறிக்கையை சொல்ல முடிந்தது. ஆதியாகமம் 40 அதிகாரம் 2 வசனத்துல வாசிக்கிறோம், யோசேப்பு எகிப்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்டான். ஆனால் அவன் உயர்த்தப்படுவதற்கு முன்பாக அவர் கடந்து சென்ற அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு, அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு, அந்த வேதனையின் பள்ளத்தாக்கு, அந்த அடிமையின் வாழ்வு, அவைகளெல்லாம் நம்ம திரும்பி பார்ப்போமானால் நிச்சயமாகவே அவர் தன்னுடைய உயர்வை காணும்படியாக இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தோடு கூட கடந்து செல்ல வேண்டிய காரியமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு கூட நாம் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வை
காணும்படியாக இந்த பள்ளத்தாக்கின் அனுபவங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். சங்கீதம் 5ஆம் வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம், அவர் நம்மை தமது கூடார மறைவில் வைத்து, எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கின் அனுபவங்களுக்குள்ளாக கடந்து சென்றாலும் அவர் நம்மை கூடார மறைவில் மறைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஏனென்றால் நம்முடைய தேவன் அவர் கண்மலையின் மேல் உயர்த்த, அவருடைய பிள்ளைகளை தாழ்ந்திருக்கிற நிலைமையில் இல்ல, உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே நம்மை உயர்த்தும் தேவனை அவர் சத்தம் கேட்டு பள்ளத்தாக்கின் அனுபவத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது உயர்வை காண்போம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம், நம்முடைய வாழ்வுல காணப்படுகிற எல்லா பள்ளங்களும் உயர்த்தப்படும் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த உயர்த்தப்படும் போது கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காண்பார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஒரு காரியமாகுது. எகிப்துல அந்த சிறையில இருக்கும் போது, அடிமைத்தனமான அந்த சிறைக்குள்ளாக இருக்கும் போது யோசேப்பு யாருக்குமே தெரியாதவராய் காணப்பட்டார். ஆனால் அவர் உயர்த்தப்பட்ட போது உலகம், அந்த எகிப்து தேசம் அனைத்தும் அவரை காணும்படியாக அவர் கிருபை தந்தார். அதே போலத்த விதமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் கடந்து சென்றாலும் கர்த்தர் நம்மை உயர்த்தும் போது நம்மை குறித்ததான சாட்சி வெளியரங்கமாகும். நம்மை குறித்ததான நம்மை சுற்றிலும் உள்ள ஜனங்கள் நம்மை காணும்படியாக அந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தை என் தேவன் நமக்கு மாற்றி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இன்று நம்மை சுற்றி உள்ள சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாய், ஒருவேளை அது சிசெராவின் இருப்பு ரதங்களை போல பலமுள்ளவைகளாய், நம்மை பயமுறுத்துகிறவைகளாய், நம்முடைய வாழ்க்கையில ஒரு கீசோன் பள்ளத்தாக்கை போல காணப்பட்டாலும் கூட, அந்த கீசோன் பள்ளத்தாக்கின் அனுபவத்திலும் கூட என் தேவனாகிய கர்த்தர் நம்மை உயர்த்த அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். கீசோன் பள்ளத்தாக்கு ஒரு வெற்றியின் பள்ளத்தாக்கு, ஒரு நம்பிக்கை கொடுக்கிற பள்ளத்தாக்காய் காணப்பட்டது. அன்றைக்கு விசுவாசத்தோடு கூட 900 ரதங்களோடு கூட வருகிற மனிதனை 10,000 பேரோட தான் அவர் எதிர்கொள்கிறார். ஒரு ரதங்களை கொண்டுட்டுலாம் போகல, 10,000 நபர்களை கூட்டிட்டு போறார். ஆனா வாக்கு கொடுத்த தீர்க்கதரிசிகளின் தேவன் உன் கையில் அவர்களை இழுத்து கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையின்படி அவர் இழுத்து கொண்டு வந்து என்ன செய்கிறார், வெற்றியை கொடுக்கிறார். ஆகவே இந்த நாள்ல அந்த கீசோன் பள்ளத்தாக்கின் அனுபவத்திற்குள்ளாக எப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம கடந்து சென்றாலும் நமக்கு நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறபடி, என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்து, இன்றைக்கு எதிராய் காணப்படுகிற எல்லா பலவான்களை மிதித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், உதிக்கிற சூரியனை போல, சூரியனை எல்லாரும் மேல் நோக்கி தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு வருகிற நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில வருகிற உயர்வை காணுகிற ஜனங்கள் யாவரும் நம்மை மேல் நோக்கி பார்க்கத்தக்கதாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். நம்மை நாமே அந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ளாக அவருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாக விசுவாசத்தோடு கூட நாம் கடந்து செல்லும் போது நிச்சயமாகவே பள்ளத்தாக்கில் வெற்றியை தீர்க்கதரிசிகளின் தேவன் நமக்கு கொடுக்க வல்லமையும் போதுமானவருமாய் காணப்படுகிறார். நம்முடைய கண்களை மூடி அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, எங்களுக்கு கொடுத்த இந்த பள்ளத்தாக்கின் அனுபவங்களுக்காக, அதுவும் கீசோன் பள்ளத்தாக்கு, வெற்றி சிறந்த பள்ளத்தாக்கு, எதிரிகளை சத்துருக்களை மேற்கொள்ளுகிற அந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ளாக எங்களை நீங்க அழைத்து வந்து தகப்பனே வெற்றியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் செய்தி கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவ ஆவியானவர் ஒவ்வொருவர் மீதும் அமர்ந்திருந்து உம்முடைய கரம் அவர்கள் மேல் அமரும் என்று சொன்னீங்க. பள்ளத்தாக்குக்குள்ள நாங்க கடந்து வரும்போது எங்க மேல உங்க கரம் அமர்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள மீது உம்முடைய கரம் அமர்வது மாத்திரமல்ல தகப்பனே, மாம்சமான யாவரும் காணும்படியாக உம்முடைய மகிமை ஆண்டவரே எங்களில் இருந்து வெளிப்படும் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்க. மகிமை உள்ள யாவின் மீது காவல் உண்டாயிருக்கும் என்று வேதத்துல வாசிக்கிறோம். என் தேவன் அப்படிப்பட்ட மகிமையின் காவலை கொடுத்து எங்களை காத்து வழி நடத்த வல்லவராய் இருக்கிறபடியா அப்பா, நாங்கள் உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம்,
ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வியாதி என்ற பள்ளத்தாக்குக்குள்ள நாங்க இருந்தாலும் எங்களுடைய தேவன் ஆண்டவரே, உள்ளிருந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற எங்கள் வல்ல தேவன் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில உயர்வை கட்டளையிட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உயர்த்துகிற தேவனாய் ஜீவனோடு கூட தகப்பனே ஆண்டவரே, அன்றைக்கு அந்த எலும்புகளுக்குள்ளாக பேசின போது ஜீவன் கடந்து சென்றது போல இப்பொழுதும் ஆண்டவரே இந்த கீசோன் பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ளாய் கடந்து செல்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஜீவனை பேசுகிற இந்த வேளையில என் தேவனுடைய வல்லமையின் கரம் கடந்து சென்று அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஜீவன் உண்டாக செய்வதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே எல்லா குறைவுகளையும் மகிமையிலே நிறைவாக்கி உம்முடைய பரிபூரண ஐஸ்வர்யத்தின்படி நீங்க உயர்த்த வல்லவராய் இருக்கிறபடினா எல்லா காரியத்திலும் எங்களுக்கு ஜெயம் உண்டு என்ற நம்பிக்கையோடு கூட நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தருணத்தை கொடுத்த உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் செய்தி கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவர்கள் மீது அமர்ந்திருந்து உம்முடைய மகிமையோடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே வெளிப்பட்டு பெரிய காரியங்களை, பெரிய வெற்றியை, அன்றைக்கு அந்த பெருமழை மழை ஆண்டவரை எல்லாவற்றையும் அடித்து சென்றது போல இந்த நாள்ல தகப்பனே எதிராய் காணப்படுகிற எல்லா சத்ருவின் திட்டங்களும் அடித்து செல்லப்பட்டு ஒரு வெற்றி எங்களுக்கு இருக்கிறபடியால் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கன மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். மீட்பரின் சமூகத்தில் ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். ஆமென், ஆமென். தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். மிக அருமையா சொன்னீங்க. தேவனுடைய ஊழியக்காரிய கர்த்தர் அருமையாக வழிநடத்தியதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஊழியங்கள் இன்னும் வளர்ந்து பெருகும். எப்படி அந்த பள்ளத்தாக்கு சிசேராவின் வீழ்ச்சியை இந்த நியாயாதிபதிகள் 4-5 அதிகாரங்கள் சொல்வது போல தெபராலும் பாராக்கும் கானானிய படைத்தளபதியான சிசராவை இங்கதான் எதிர்த்து போராட்டாங்க. இந்த கீஷோன் பள்ளத்தாக்குல ஏற்பட்ட ஒரு திடீர் வெள்ளத்துல எப்படி எதிரிகளுடைய இரும்பு ரதங்களும் அதெல்லாம் சிக்கி கொண்டதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கள் இருந்தாலும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்பும் பொழுது அவைகள் எல்லாம் நம்முடைய துக்கங்கள் புதையுண்டு போகும். கர்த்தர் சொல்கிறார் சங்கீதம் 84:6 கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள் என்று. அருமையான சகோதரி இதை நம்மளுக்கு அழகாக எடுத்து கொடுத்தாங்க. எவ்வளவுதான் நம்முடைய கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம அந்த கீசோன் பள்ளத்தாக்க நினைவு கொண்டு அவற்றை எல்லாம் மேற்கொண்டு வர கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையே இன்று சகோதரியுடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக நம்முடைய அடுத்த நிகழ்வு வியாழக்கிழமை அன்றைக்கு 1000வது ஜெப நாள். ஒரு 25 வருஷத்துக்கு நம்ம 25 நாளைக்கு செலிப்ரேட் பண்றோம். இப்ப எல்லாம் 100 நாள் திருமண நாட்கள் 100 நாளா கடந்தா கூட செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க 1000 நாட்களை நம்முடைய இணையதள நேரலை ஜெபக்குழுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த விசேஷ செய்தியாக சகோதரர் சுசி பிரபாகர தாஸ் அவர்கள் வந்து நம்ம மத்தியிலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள், நமக்காக ஜெபிப்பார்கள், வாழ்த்துவார்கள். தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைத்து வாருங்கள். அந்த நாளிலே நாம் ஒருவருக்காக ஜெபிப்போம். நம்முடைய இணையதள நேரலை ஜெபக்குழுவுடைய ஒரு முக்கியமான குறிக்கோள் ஜெபம். அந்த ஜெபம் அன்று விசேஷமாக ஏறெடுக்கப்படும். தயவு செய்து எல்லாரும் வாங்க. முக்கியமாக அந்த நாளில் டாக்டர் சகாய் மேரி அவருடைய மருமகள் டாக்டர் பூர்ணிமா அவருடைய பிறந்த நாள். அதுக்காக சிறப்பு ஜெபத்தை சகோதரி ஹேமார் அவர்கள் இருப்பார்கள். அதுக்காக எல்லாம் வாங்க, நம்ம சேர்ந்து ஸோ அதனால் அதுக்கும் எல்லாம் தயாராக வாங்க. ஆசிரியப்பாராக தொடர்ந்து கூட நம்ம முடிவு ஜெபம் செல்லலாம். முடி ஜெபத்தை ஏறெடுக்கும்படி நம்ம மத்தியிலே தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு அன்பு சகோதரி
ஹேமா அருள்ராஜ் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே ஒரு 999வது நாள்ல தகப்பனே சத்ரு முறியடிக்கப்பட்டதை குறித்த ஒரு செய்தியை நாங்க கேட்டோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே இது ஒரு வெற்றியின் நாளாக எங்களுக்கு நீர் ஆண்டவரை கொடுத்திருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். 3 டிஜிட்ல இருந்து 4வது டிஜிட்டுக்குள்ள ஆண்டவரே அடுத்த நாள் நாங்க அடுத்த செய்தி வேளையில நாங்க கடந்து செல்ல போறோம் ஆண்டவரே. இத்தனை நாட்கள் இந்த ஆன்லைன் பிரேயர் ஆண்டவரை தடையின்றி நடத்தப்பட வர ஆண்டவரே சாரும் மேமும் செய்த எல்லா காரியங்களையும் தேவன் அறிந்திருக்கீங்க. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய கரத்துல பங்கு பெற்ற ஒவ்வொருவரும் வாஞ்சியோடு வருகிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. குறித்த நாளுக்கு கொஞ்சம் பேர் வந்துட்டு திரும்ப போயிடுறாங்கப்பா. ஆனா எல்லா தடைகளையும் முறித்து போட்டு ஆண்டவரே முதலிருந்து கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் இந்த 1000வது நாள்ல தகப்பனே 1000வது நாள்ல ஆண்டவரே தெய்வ செய்தி கேட்க கடந்து வரும்படியா கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் சத்ருவும் கொண்டு வருகிற எல்லா ஆண்டவரை நேர தடைகளையும் முறித்து போட்டு என் தேவன் ஆண்டவரை வெற்றியை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த நாள்ல செய்தியை கேட்டு தீர்மானங்களை எடுத்துக்கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தை என் தேவன் கொடுக்க போவதற்காய் நன்றி அப்பா. அவர்கள் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களுக்கும் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் பதில் கொடுத்து இந்த நாளிலும் நாடுகளுக்காக எங்களுடைய தேசத்திற்காய் ஜெபித்தோம் ஆண்டவரே. எல்லா ஜெபங்களையும் என் தேவன் கேட்டு பதிலை கொடுக்கிற தகப்பனாய் இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் பங்கு பெற்ற ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் கர்த்தருடைய பராமரிப்பு உண்டாகட்டும். எங்கள் லிஸ்ட்ல உள்ள ஒவ்வொருவரையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம் ஐயா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உம்முடைய பராமரிப்பும் பாதுகாவலும் எப்பொழுது எந்த சூழ்நிலையிலும் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஊழியம் தடையின்றி தகப்பனே உம்முடைய வருகை மட்டும் தொடர என் தேவன் கிருபை தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியம் விருத்தி அடையட்டும் ஆண்டவரே. இன்னும் அநேகர் பங்கு பெற்ற ஆண்டவரே விசேஷமாக உங்க சமூகத்துல காத்திருந்து உங்க நன்மைகளை அனுபவிக்க என் தேவன் கிருபை தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கனமையுமே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் மீட்பரின் சமூகத்தில் ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். இப்போது தொடர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணமும் அதை தொடர்ந்து கர்த்தருடைய ஜெபமும் பாடலாக ஒலிக்கப்படும். அதை தொடர்ந்து ஆசீர்வாத ஜெபமும் முடிவு. வானும் புவியும் வையகமும் வனைந்த வல்ல பரனான பானக தந்தையை நம்புகிறேன். பானக தந்தையை நம்புகிறேன். அவரொரு திருமகன் கன்னியிடம் அனைவரின் நாத கிறிஸ்துவுமாய் அவதரித்ததையும் நம்புகிறேன். அவதரித்ததையும் நம்புகிறேன். பிலாத்துவின் கீழவர் சிலுவையதில் பெரும் பாடுகளுடன் இறந்தடங்கி பெருங்குழி புகுந்ததை நம்புகிறேன். பெருங்குழி புகுந்ததை நம்புகிறேன். உயிரோடெழுந்தார் 3ஆம் நாள் உயரே எழுந்து பரன் வலமே உடனிருப்பதையும் நம்புகிறேன். உடனிருப்பதையும் நம்புகிறேன். உயிருள்ளோரும் இறந்தோரும் உண்மையாம் தீர்ப்பை அடைந்திடவே உறுதியாய் வருவார் நம்புகிறேன். உறுதியாய் வருவார் நம்புகிறேன். தூயாவி தூயோர் சபை உறவு பாவ மன்னிப்பு உடல் உயிர்ப்பு மெய்நிலை வாழ்வையும் நம்புகிறேன். மெய்நிலை வாழ்வையும் நம்புகிறேன். ஆமென். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய் வாழ்கவும் திருநாமம் வருகவும்
அரசு பெருகவும் விருப்பம் வாழ்கவும் திருநாமம். வானகம் போல வையகம் தனிலும் வாழ்கவும் திருநாமம். தினமெங்கள் உணவை தயவுடன் தாரும் வாழ்கவும் திருநாமம். பாவங்கள் யாவும் பொறுத்தன்மையாளும் வாழ்கவும் திருநாமம். பிறப்பிலை நாங்கள் பொறுப்பது போல வாழ்கவும் திருநாமம். சோதனை நின்றமை விலக்கிய காரும் வாழ்கவும் திருநாமம். தீவினை இருந்தே மீட்டிட வாரும் வாழ்கவும் திருநாமம். ஆட்சியும் ஆற்றலும் அனைத்தல மாண்பும் வாழ்கவும் திருநாமம். இன்று போல் என்றும் இறைவனே உமதே வாழ்கவும் திருநாமம். ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம். ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம். நம்முடைய கர்த்தர் இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் திவ்ய ஐக்கியமும் இன்றும் என்றுமாக நிறுவப்பட்டிருப்பதாக. ஆமென். இன்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்கள் யாவருக்கும் நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த செய்தி கொடுத்த அருமையான மகள் ஹேமாவதி அவர்களை கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. Thank you so Thank much you for so much. joining everyone. அடுத்த வாரத்துல மீண்டுமாக சந்திப்போம். ஜெபித்த பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி.